தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நம்மை எல்லாம் ஆளாக்கிய அண்ணன் அறிஞர் அண்ணா அவர்களது மறைவுக்கு பிறகு அவரது வழி நின்று எனது தலைமையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற முழக்கத்துடன் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆற்றிய தொண்டுகளும் சாதனைகளும் ஏராளம் ஏராளம். 1969ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஆதி திராவிடர்களுக்கான இலவச வீடுகள் கட்டித்தரும் திட்டம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட உத்தான திட்டமாகும். ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக தமிழ் மக்களும் தமிழ்நாட்டு அரசும் ஒன்றிய அரசிடம் இடைவிடாது கேட்டுக்கொண்டிருந்த சேலம் இரும்பு உருக்காலை திட்டம் நனவாகி 1970ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6ஆம் நாள் எனது தலைமையில் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சேலம் இரும்பு உருக்காலைக்கு அடிக்கல் நாட்டினார். 1971-72ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் அனைத்து கிராமங்களையும் பிரதான சாலையுடன் இணைக்கும் இணைப்பு சாலைகள் அமைக்கும் திட்டமும் அனைத்து கிராமங்களிலும் மின் விளக்குகள் நிறுவும் திட்டமும் இயற்றப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் மின் வசதி செய்து தரப்பட்டு மின் விளக்குகள் நிறுவப்பட்டன. மேலும் சுமார் 10,000 காலனி வீடுகளுக்கு மின்சார வசதி செய்து தரப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மனிதனை இழுக்கும் மனிதாபிமானமற்ற கைரிக்ஸா வண்டிகள் ஒழிக்கப்பட்டு 1973ஆம் ஆண்டு பயனாளிகளுக்கு இலவச சைக்கிள் ரிக்ஷாக்கள் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் மின்சார பம்பு செட்டுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் 1990ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் மூலம் 16 லட்சம் சிறிய பெரிய விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. 133 அதிகாரங்களை குறிக்கும் 133 அடி திருவள்ளுவர் சிலையை இந்திய பூபாகத்தில் படையமைத்திற்கு ஈடாக திகழும் தென்குமரியில் நிறைவிட முடியும் என்னால் என்பது யார் பெற்ற வரம் அல்லவா? இதயமுள்ள தமிழன் எல்லாம் உணர்ச்சியால் உந்து எழுந்து குதித்திட்ட எழுச்சி. ஆம், முக்கடலும் தம் அலை எதிரால் முத்தமிட்டு மயக்கும் குமரி கடற்கரையில் முப்பால் யாத்த ஞான தமிழையின் திருவள்ளுவருக்கு விண்முட்டும் சிலை வெடித்து அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்ததே. அந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் என் நினைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வரமல்லவா? தமிழ்நாட்டின் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அணைக்கட்டுகள், பாலங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், அண்ணா நூற்றாண்டு நூலகம் என ஏராளமாக உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மேலும் சமூக மேம்பாட்டிற்காக முற்போக்கு சட்டங்கள், மக்களை முன்னேற்ற திட்டங்கள் என தமிழ்நாட்டை வளம் குளிக்க செய்யும் வண்ணம் பல சாதனைகளை எனது தலைமையிலான கழக அரசு சாதித்துள்ளது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற முழக்கத்துடன் தொடங்கிய கழக ஆட்சியில் தமிழ்நாடு தனிப்பெரும் மாநிலமாக தொடர்ந்து தலை நிமிர்ந்து இருக்கிறது. வேறு எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.